எப்படின்னா சபைக்கு பணிவார்ந்த வணக்கம். மாற்றுமை தாங்கிய பெரியோர்களும் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நமதர்மை தாய்மார்களும் நாடக கலா ரசிக பெருமக்கள் சிறியோர் முதல் பெரியோர் வரை யாவற்றார் பேர்களும் தெய்வீக சபையில் கடலலை போல் காட்சியளிக்கிறார். என்ன காரணம் ஐயா? உலக மாதாவாக விளங்கி வரக்கூடிய மகாசக்தி மாரியம்மனுடைய பண்டிகை முன்னிட்டு இன்று ஓது இரவு பொதுமக்கள் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நாடக கலை வைத்துள்ளார்கள். இன்னும் மேட்டூர் கருகாவை சேர்ந்த இந்த குஞ்சாண்டியூர் நகரத்திலே மோட்டூர் என்னும் கிராமத்தில் உலக மாதாவாகிய சக்தி மாரியம்மன் மந்தையில் பிறந்த மகமாரி பூமாரியாய் புகழ் மாரியாய் தந்த மாரியாய் தான மாரியாய் கருமாரியாய் உருமாரியாய் அமர்ந்த இந்த சக்தி மாரியம்மனுடைய திருவிழாவினை பெருவிழாவாக கொண்டாடி ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, கூடி வாழ்ந்தால் ஓடி நன்மை, சேர்ந்து கெடுவோரும் இல்லை, பிரிந்து வாழ்வோரும் இல்லை. அப்பழமைக்கேற்ப இன்னும் தமிழ்நாடு மின்வாரிய நண்பர்கள் குழு 11ஆம் ஆண்டு வெற்றி படைப்பாக இந்த நாடகம் அரங்கேற்ற செய்த வெற்றி படைப்பாக தமிழ்நாடு மின்வாரியம் நண்பர்கள் குழு யாவற்றார் பேர்களும் ஒருமனதாக நின்று பெற்ற தாய் தந்தை யார் இருந்தாலும் கடைசி வரை உறுதுணையாக நிற்பவன் நண்பன் மட்டுமே. நண்பையா பையா? உண்மைதாங்க. அதை போல நண்பர்கள் யாவற்றார் பேர்கள் ஒருமனதாக நின்று இந்த நாடகம் அரங்கேற்ற செய்த அத்தனை நல்ல வல்லவங்களும் இன்னும் நாடகத்தை கண்டுகளிக்க வந்த நமதரமை ரசிக பெருமக்கள் இன்னும் நேரலை வாயிலாக யூடியூப் மூலமாக அமர்ந்து கூட்டு பார்க்கக்கூடிய நமதரமை சொந்த பந்தங்கள் யாவற்றார் பேர்களும் சீரும் சிறப்போடு செல்வ செழிப்போடு நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம், அதை போல யாவற்றார் பேர்களும் நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் பெற்று இன்புற்று சுகமாக வாழ எல்லாம் வல்ல ஆதிசக்தி மாரியம்மனை வேண்டிக் கொள்வோம். நந்தீஸ்வரா
சுவாமி கடவுளே இந்த வேடம் தரித்து வெளியே வந்தவுடனே நமக்காக அன்பளிப்பு செய்தாரே நமது அருமை தாய்மார்கள் தந்தைமார்கள் அவர் விஷயத்துல நமக்காக அன்பளிப்பு செய்துள்ளார். அவரோட குடும்பமும் ஏற்ப நமக்கு எல்லாம் போர்ப்போராக விளைந்து அருகுமுள் வேரோடு யாரா இலைபோல் தலைத்து சென்ற இடமெல்லாம் சிறப்பு வாங்கி வாழ எல்லாம் வல்ல திருப்பதி திருவண்ணாமலை கோபுரம் வளர்ந்தது போல் எம்பெருமான் நாராயணமூர்த்தி அருள் பெற்று இன்புற்று வாழ ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். அப்படி இருக்க கடம் பொருந்திய மாபெரும் புண்ணிய சபை இந்த ராஜசபையில் இன்று நாம் நடத்தும் நாடகம் ஐயா இன்று வைத்துள்ள நாடகம் ஸ்ரீ மகாபாரதம் கிடையாது, ராமாயணமும் கிடையாது, சிவ புராணத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய பண்டகாசூரன் சண்டை என்னும் பராசக்தி சபதம். பண்டகாசூரன் பராசக்தி நாடகம். சுருக்கமா சொல்லணும்னா சக்தி வெறிதா கங்கை வெறிதா என்னும் பண்டகாசூரன் பராசக்தி நாடகம். இந்த நாடகத்தில் நான் யாராக வந்துள்ளேன், என் பெயர் நாமம் என்ன, என்னை பார்த்தால் உனக்கு எவ்வாறு தெரிகிறது? சாமி தங்களை பார்த்தால் ஒரு பெரிய பாம்பாட்டி போல தெரிகிறது. மண்டை மேல பாம்பு, கை கால் எல்லாம் பாம்பு, உடம்பு பூரா புலித்தோல் இதெல்லாம் போத்திக்கிட்டு என்ன சாமி பாம்பாட்ட வித்த காட்டுறதுக்கு வந்திருக்கீங்களா? சொன்னாலும் சொல்லனாலும் நானும் ஒரு பாம்பாட்டி சித்தம் தான். அப்படியா? நான் யார் என்று பதிலித்தால் உனக்கு புரியும் அல்லவா? கடவுளே நான் யார் தெரியுமா?
நந்தீஸ்வரா, கடவுளே, நான் உரைத்தது உனக்கு புரிந்ததா? ஐயா, இந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி, உங்க அருகாமையில் இருக்கக்கூடியவன் நான். என்னவாக இருந்தாலும் மக்களுக்கு தெரியும்படி சொன்னால் தான் தெரியும். அறியும்படியும் புரியும்படியும் எடுத்துரைத்தால் உனக்கு புரியும். ஆமா, எனக்கு மட்டுமல்ல, அமர்ந்து இருக்கக்கூடிய சபையோருக்கும் தெரியும். நந்தி தேவா, சுவாமி, காலகண்டன், காலகண்டன், நீலகண்டன், நீலகண்டன், கரைகண்ட மூர்த்தி, கரை கண்ட மூர்த்தி, நிமலன், நிமலன், நிருதரன், நிருதரன், அடியவர்க்கு இறையவன், அடியவருக்கு இறையவன், சர்பார் ஒருவன், சர்பார் ஒருவன், சந்திரசேகரன், சந்திரசேகரன், காலகாலன், காலகாலன், கங்காலன், கங்காளன், காமத்தகுணன், காமத்தகுணன், மான் மலு துடு கபாலம் ஏந்திய ஏந்திய, ருத்ராட்ச பூநூல் தரித்து தரித்து, ஜடாபாரத்திலே கங்காதேவிக்கு இடமளித்து, சிவன் இல்லையேல் சக்தி இல்லை, சக்தி இல்லையேல் சிவன் இல்லை, ஆணாகி பெண்ணாகி அர்த்தனார் ஈசனாகி உமா பார்வதிக்கு இடமளித்த யானை முதல் எறும்பு வரை 81,100,000 ஜீவவேதங்களுக்கு தன்னுடைய சிருஷ்டிப்பில் வைத்து படியளக்கும் கர்த்தனாகிய என்னை பரமசிவன் என்று யாவரும் அழைப்பார். கடவுளே, நன்றி கடவுளே, இப்ப நன்றாக தெரிந்தேன் சுவாமி. அவரே பரம கடவுளே இவர்தான். உலகமெங்கும் படியளக்கும் உத்தமனாகிய பரம்பொருள் நான். ஐயா, இப்பதாங்க ஒரு சந்தேகம் வருது. என்ன என்ன? உலகம் எங்கிலும் படி அளக்கிறங்கிறீங்களே, எத்தனை சோட்டு படி வச்சிருக்கீங்க? எத்தனை சோட்டு படியா? இல்ல இந்த சைஸ்ல வச்சிருப்பீங்களா? ஆமா, மூட்டை மூட்டையே அளந்து விடுவீங்களா? இல்ல நிறப்படியா அளப்பீங்களா, குறப்படியா அளப்பீங்களா? அப்படி வீட்டுல இருந்து வரும்போது என் பொண்டாட்டி வேற சொல்லி விட்டுருக்கிறா சாமி. என்னன்னு என் முகத்திலே முழிக்காதண்ணா. சோத்துக்கு அரிசி இல்லடா பையா, புருஷா சோத்துக்கு அரிசி இல்ல. சரி, போயிட்டு வரும்போது 4 மூட்டை அரிசியோட வர்ற, இல்லைன்னா வீட்டு பக்கம் வராதுன்னு. அதனால உன் குடும்ப கஷ்டம் இவ்வளவுதானா? ஆமாங்க. நீ வேற மானத்தை புதி கம்முனரா, சோத்துக்கு அரிசி வாங்கி போட முடியல. அதனால நான் இங்க இருந்து வீட்டுக்கு போறதுக்குள்ளார ஒரு 4 மூட்டை அரிசி மட்டும் வீட்டுக்கு பார்சல் பண்ணி சாமி. கவலைப்படாதே, இன்று முதல் இதோடு 28 தினங்கள் ஆகிறது நம்ம நாடகம் ஆடிட்டு இருக்கோம். இந்த 28 நாள் ஆன சம்பளத்தை பூரா என்கிட்ட குடு. காலையில உனக்கு 2 சிப்பம் என்ன, உனக்கு 50 சிப்பம் படி நான் அளக்கிறேன். வாங்கறது காலையிலுக்கு இவங்கிட்ட எல்லா படத்தையும் நொட்டி அடிச்சுட்டு இவன் அளக்குறான பெருசா. கடவுள்னு பார்க்க மாட்டேன், தூக்கி போட்டு மெதிச்சு நம்மளால எதை மிதிக்க முடியுதோ அதைத்தான் மிதிக்க முடியும். நந்தீஸ்வரா, நீ தவறாக நினைத்துக் கொள்ளாதே. அப்படி அல்ல, உனக்கு புரிய வேண்டும் என்பதற்காக நான் சொன்னேன். அப்படிங்களா? நான் அளப்பதெல்லாம் ஞானப்படி. ஓ, நீங்க அளப்பதெல்லாம் கேனப்படி. ஞானமடா துஷ்டம் உண்டவே. ஓ, ஞானம் 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 ஞானப்படி என்பது ஏன் குறைப்படி நிறைப்படி இதுதானே? ஆமாங்க. நந்தி தேவா, ஐயா, இப்ப நீ நைட்டு 10 மணிக்கு வேஷம் போட்டு வெளியே வர. ஆமாங்க. விடியற வரல ஆடுவ. சம்பளம் எவ்வளவு கொடுப்பாங்க? என்ன சாமி, ஏதோ கொஞ்சம் மீன இடமா இருந்துச்சுன்னா ஒரு 1000 ரூபாய் தருவாங்க. கொஞ்சம் குறைஞ்ச இடமா இருந்தா 800-900 ரூபாய் தருவாங்க. எந்த சம்பளத்தை சொல்றியோ அதே சம்பளம் தான் காலையில. விடிய ஆடுறேன், ஒரு 100 ரூபாய் சேர்த்தி கொடுங்கன்னு கேட்டோம்னா வெளியும் கிளியும் பாக்குறாங்க, அக்கால ஓலிங்க. சரி சரி, அப்படியா? அதனால தான் சாமி. சரி, ஒரு 1500 ரூபாய் கொடுப்பாங்கன்னு வச்சுக்க. விடிய ஆடுற உனக்கு அந்த சம்பளம் பாதி நேரம் வந்த ஆடினாலும் சாமி விடிய மணி 5:30 வரானுவ. வெளியே வந்த 5 மணி கூட இல்ல, 5:30 வெளியே வந்து இப்படி தலையை கட்டிட்டு டாட்டான்னு போயிடுறானுவ. அந்த கேன கூதிக்கு அதே சம்பவம், அதே 1500. அதே 1500. நந்தி தேவா, உனக்கு நான் நல்லபடியா ஒரு வார்த்தை சொல்லணும்னா, உன்னுடைய உழைப்பினை செய். சரிங்க. உன்னால முடிஞ்ச அளவுக்கு உன் உழைப்பெல்லாம் செய்யலாம். உன்னால முடிஞ்சது செஞ்சினா உனக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் பின்புறமா கிடைக்கும். பின்புறமாக உனக்கு அந்த கிடைக்கும். மேல போட மாட்டி இல்ல, இப்ப உழைக்கிறதுக்கே வழி இல்லைன்னு நான் கேக்குறேன். நான் தூக்கி கொண்டு போய் கட்டையில வச்சு வாட்டி கிடைச்சா என்ன கிடைக்காது. சுடுகாட்டுல படுக்க வச்சு நிம்மதியா நீ இருக்கலாம். ஏய், சுடுகாட்டுல போய் படுக்க வச்சாக்க இடுப்புல படுற வேற ஒரு கவுர் தான் கட்டி வச்சிருக்காரு, அதையும் அறுத்துக்கிட்டு விட்டுருவானு. அதனால சொல்லப்பா, இப்ப நீ இந்த வருஷம் இந்த ஊர்ல ஆடுறனா கோமாளி பரவாயில்லப்பான்னு காலையில சொல்றாங்கன்னா, அடுத்த வருஷம் நீ செத்து போயிட்டீனா கூட நாளைக்கு அந்த மகாராஜ கோமாளி வந்த அண்ணா இன்னைக்கு செத்து போயிட்டான், மகாராஜ செத்து போயிட்டானே அப்படின்னு சொல்லி நாளைக்கு அடுத்த வருஷம் நினைச்சா கூட அந்த பலாபலன் உனக்கு சேருதோ இல்லையோ, உன் பொண்டாட்டி பிள்ளைங்க 7 ஜென்மத்துக்கு சேரும். அதனால நான் அடுத்த வருஷத்துக்குள்ளார செத்து போயிருந்துங்கிறியா? அப்படி சொல்ல நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஓ,
உதாரணம். ஆமா. சரி இருக்கட்டும். யார் உசரை யாரு கையில புடிச்சு அடிச்சு வச்சிருக்கிறோம்? அவர் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை படியளக்கும் கர்த்தராகிய சாட்சாத் பரம்பொருளாவே. அது சாமி. அப்படி உலகமெங்கும் படியளக்கும் கர்த்தராகிய நான் பரமசிவனாயிருந்தாலும் டேய், ஐயா நந்தி தேவா, கடவுளே, நான் எத்தனை நேத்திரம் கண்டவன். நேத்திரம்னா என்னங்க? கண்கள் அப்பா. ஓ கண்ணு. எத்தனை கண்ணு சாமி உங்களுக்கு? கடவுளே, கடவுளே. எப்படிங்க? 2011 திருநேத்திரத்திற்கு சொந்தக்காரன். என்னெல்லாம் பார்த்தா பைத்தியக்கார குதி மாதிரி நினைச்சுக்கிட்டியா? அதை என் வாயில வேற நான் சொல்லணுமா? யா சாமி, கடவுள்னு பாக்குறேன், இல்லைன்னா கைய வச்சிருவேன். ஏன்டா அப்படி சொல்ற? சராசரி ஒரு மனிதனா பிறந்து விட்டா 2 கண்ணுதான். 2 கண்ணு இருக்குது. ஒன்றையும் இருக்குது, ஒண்ணு இருக்குது. சரியா? அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. உனக்கு மட்டும் எப்படி 2011 கண்ணு வந்துச்சு? அது எப்படி வந்ததுன்னு கேளு, நான் சொல்றேன். அதான் தான் கேக்குறேன். நான் சொல்லும் போதை வந்தும் நீ கணக்கு கூடாது முடிக்கணும். நான் நல்லா பிடிப்பேன். கணக்கு பிடிக்கிறதுல பெரிய ஆளு. அப்படியா? அண்ணா அண்ணா உள்ளார்த்தா இருக்கிறியா? நான் ஏறக்கூடிய காலை வாகனத்திற்கு 2 நேத்திரம். 2. என் கரண்டனில் பிடித்திருக்கு தங்கமானுக்கு 2 நேத்திரம். 2 2 எத்தனடா? 4ங்க. அப்படி டேய், அது மட்டுமா? என் சிறந்தனில் அமர்ந்திருக்கும் கங்காதேவிக்கு 2 நேத்திரம். 6. என் இடபாகத்தில் இருக்குமா பார்வதிக்கு 2 நேத்திரம். 8. இந்த சிவபெருமானுக்கு நெற்றிக் கண்ணோடு 3 கண் படைத்த சிவனாவே. 11 திருநேத்திரங்கள். ஆமா. 2000 கண்கள் எங்க இருக்கிறது? இன்னும் 2000. டேய், என் திரேகமெல்லாம் ஆபரணமாக அணிந்திருக்கிறேனே இந்த ஆதிசேஷன். ஆமாங்க. இந்த நாக சர்ப்பம், இந்த நாக சர்ப்பத்திற்கு 1000 சிரம் உண்டு. 1000 சிரம்? ஆமா. ஓ, 1000க்கும் 2000 கண். 2000 ஒரு 11 2011 சரியாக 2011 திருநேத்திரத்திற்கு சொந்தக்காரன். மேல 3 கண்ணு மட்டும் தான் கொடுத்தாங்க, கீ கண்ணு கொடுக்கலையே சாமி.